மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி. சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், இந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகம். எப்போதுமே தன்னை பற்றி அதிகமாய் கவலைப்படுகிற, தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற, தன்னை விசாரிப்பதற்கு யாராவது உண்டா? தன் மீது அன்பு செலுத்துவதற்கு யாராவது உண்டா? தன்னை பேணுவதற்கு, அல்லாவிட்டால் தன்னை பாதுகாப்பதற்கு யாராவது இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டே இருக்கிற உலகம். அந்த உண்மையான அன்பை தேடி, உண்மையான பாசத்தை தேடி, உண்மையான நேசத்தை தேடி மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய குழப்பம், பெரிய பிரச்சனை என்னென்னா, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை, என்னை பரிதபிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை குறித்து விசாரிக்கிறதற்கோ என்னை குறித்து கவலைப்படுவதற்கோ யாருமே இல்லைன்ட்டு ஒவ்வொரு நாளும் மனுஷன் தனக்குரிய அந்த குறைகளை சொல்லி ஏங்கி கொண்டே இருக்கிறான். ஏன் ஒரு மனுஷனுக்கு உண்மையான அன்பு கிடைக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு மனுஷனுக்கு அந்த அன்பை, அவன் ஏங்குகிற அன்பு அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாச்சுன்னா, மனுஷன் தன் கண்ணால் பார்க்கிறவைகளை அன்பு என்று எண்ணி, அல்லாவிட்டால் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை உண்மையான அன்பு என்று எண்ணி அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அப்படி ஓடிட்டு இருக்கிறதுனால இவனுடைய வாழ்க்கையில் இவன் விரும்புகிறத விட இவன் விரும்பாத, அல்லாவிட்டால் விரும்பத்தகாத நிறைய காரியங்கள் இவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. மார்ச் மாதம் 30 இல்லை 31 நினைக்கிறேன், நாகர்கோயிலில் வந்த செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இளம் பெண், ரொம்ப சின்ன வயசு, தான் பெற்றெடுத்த குழந்தைய முற்புதற்குள்ளே கொண்டு போட்டுட்டு போயிட்டா. அந்த குழந்தையை அப்படியே மடிந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அது பெரிய கேஸ் ஆகி, அது இஷ்யூவாகி, அந்த பொண்ணையும் தேடி அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த பையனையும் தேடி அரெஸ்ட் பண்ணி இப்போ அந்த கேஸ் ப்ராசஸில் போயிட்டுருக்குது. பாருங்கள், இந்த பையனை கூட விட்டுருவோமே, பையனை விடக்கூடாது, ஆனால் இந்த மேட்டரில் விட்டுருவோம். அந்த ஒரு உலக பிரகாரமாய் ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும், அல்லாவிட்டால் பிள்ளைக்கும் உள்ள அந்த அன்பை மிகவும் உன்னதமான அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பறவைகளை பார்த்தாலும் சரிதான், எந்த மிருகங்களை பார்த்தாலும் சரிதான், அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு ரொம்ப உன்னதமான உறவு, ரொம்ப பாசம் மிகுந்த உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயே தன்னுடைய ஆசையினாலேயும் தன்னுடைய இச்சையினாலேயும் ஒரு குழந்தை பிறந்து அதை அவளுக்கு கவனிக்க துணிவில்லாமல், அதை அவளுக்கு பாதுகாக்க துணிவில்லாமல், அல்லாவிட்டால் அது நிமித்தமாய் தலைக்குனிவு தனக்கு வந்து விடுமோ என்று சுயநலமாக யோசித்து அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? சரி, எங்கேயோ நடந்ததில்லை, இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த விஷயந்தான். அந்த குழந்தை மேலே என்ன தப்பு இருக்குது? இவங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய இன்பத்துக்காக செஞ்ச காரியத்தில் அந்த குழந்தை ஏன் தண்டிக்கப்படணும்? அப்போ ஒருவேளை அந்த குழந்தை ஒரு பேசுகிற தன்மையோடு இருக்குமே ஆனால், அல்லாவிட்டால் அதனுடைய இருதயத்தை நம்ம கொஞ்சம், அந்த இருதயத்தின் துடிப்பை கவனித்து பார்த்துருப்போமே ஆனால், அந்த இருதயம் இதெல்லாம் ஏங்கியிருக்கும். என் மேலே உண்மை அன்பு செலுத்த யாருமே இல்லையா, இப்படி ஒரு இடத்துல கொண்டு போட்டுட்டு போயிட்டீங்களா, என்னுடைய எதிர்காலத்தை கூட நான் பார்க்க முடியாமல் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கும். பாருங்கள், உயிரை எடுப்பது அல்ல அன்பு, உயிரை கொடுப்பது தான் அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை அப்படின்னு சொல்லுது. பாருங்கள்,
ஜீவனையே கொடுக்குற அன்பு, இருக்கிறதையே கொடுக்குற அன்பு. இன்னைக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னாச்சுன்னா அது எதை அடையாளப்படுத்துகிறோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்க. ஒருவேளை எதையாவது கொடுத்தாதான் அந்த அன்பு உள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, கொடுக்கறது தான் அன்பு, கொடுக்கறது தான் அன்பு. அதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், ஆதி ஆகமத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியும். மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாக மனிதனுக்கு எதெல்லாம் தேவைன்னு தேவன் விரும்பினாரோ, எதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு தேவன் விரும்பினாரோ, எப்படியான ஒரு கம்ஃபர்ட் லைஃப்பை கொடுக்கணும்னு தேவன் விரும்பினாரோ அதையெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு தான், அதையெல்லாம் படைச்சி வச்சுட்டு தான் தேவன் மனிதனையே உருவாக்கினார், ஆதாமையே உருவாக்கினார். ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு அவனுக்கு இது தேவைன்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கல. ஏன்னா அவனுக்கு எது தேவைன்னு நினைக்கிறானோ அதை ஏற்கனவே தேவன் உருவாக்கி வச்சிருந்தார். அப்போ ஒரு அன்பு, ஒரு மெய்யான அன்பு எதை செய்யுமானால் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கும், எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கும், எதையும் பிடுங்கி எடுக்காது. இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸில் பிரச்சனை என்னென்னா, அவங்க வராங்க, அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க தேவைக்காக மட்டும் வராங்க, தேவைக்காக மட்டும் பேசுகிறாங்க, தேவைக்காக மட்டும் நம்ம கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மட்டும் ஓடி ஓடி வராங்க, அவங்களுக்கு தேவையான மட்டும் நம்மளை கூப்பிட்டு விடுறாங்க, இல்லாட்டா நம்மளை பற்றி கவலையே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பத்தில் இதான் பிரச்சனை. உங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு தேவைனா வராங்க, உன் ஃபேமிலி மட்டும் ஒழுங்கா, அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லா மனுஷனும் அப்படி தான் இருக்கிறான், எல்லா மனுஷனும் அப்படி தான் இருக்கிறான். அப்போது இந்த உறவுகள் பலப்பட ஒரு மெய்யான அன்பை நாம், ஒரு உண்மையான அன்பை நாம் மனிதர்களிடத்தில் வாங்க வேண்டுமானால் முதலாவது நமக்காக வந்த அந்த அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னா இருக்கிறதும் போயிடும், பறக்கிறதும் போயிடும். திரும்பவும் சொல்கிறேன், இருக்கிறத விட்டுட்டு நமக்காக ஒருத்தர் அன்பை கொடுத்துட்டார். யோவான் 3:16 அதான் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை, அந்த உண்மையான அன்பை நாம் ருசிக்க தவறிட்டு உலகத்தில் இருக்கிற அன்பையெல்லாம் நாம் தேடி போனோம்னா அந்த அன்பு நமக்கு கிடைக்காது. அந்த அன்பு நம்மை காயப்படுத்தும், அந்த அன்பு நம்ம வேதனைப்படுத்தும், அந்த அன்பு நமக்கு அயோக்கியமானதை செய்யும். ஏனென்றால் அது உண்மையான அன்பு அல்ல, தற்காலிகமான அன்பு. ஒரு மனுஷன் எது வரைக்கும் நம்ம மேலே அன்பு செலுத்துவான்னா, நம்ம மேலே அல்லாவிட்டால் நம்மக்கிட்ட இருந்து அவனுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது வரைக்கும் அவன் அந்த அன்பை செலுத்துவான். அதுக்கு மேலே அவனால் செலுத்த முடியாது, அதுக்கு மேலே அவனால் செலுத்த வாய்ப்பு இருக்காது. ஏன்னா காரியம்தான் முடிஞ்சு போச்சு. அப்போ கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே ஆனால், கிறிஸ்துவின் அன்பை நாம் அங்கீகரிப்போமே ஆனால், கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிப்போமே ஆனால், இந்த உலகத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற உறவுகளின் மூலமாய் நமக்கு சரியான அன்பு புலப்படும். அப்போ கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பானே ஆனால் அவன் அயோக்கியமானதை செய்ய மாட்டான். பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் சரியாக வாசித்து பார்த்துருப்பீங்கன்னா அன்பை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. எது அயோக்கியம்? எதெல்லாம் யோக்கியமாக இல்லையோ அதெல்லாம் அயோக்கியம்தான். அப்படின்னா என்னது? எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, அல்லாவிட்டால் எதெல்லாம் தேவன் அங்கீகரிக்காமல் இருக்கிறாரோ அவை எல்லாமே அயோக்கியமானது தான்.
இன்னைக்கு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நாம் செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், நாம் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோன்னு நினச்சிட்டு இருப்போம், நாம் செய்கிறதில் குறையே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம், நாம் செய்கிற காரியங்களை தவறே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நடுநிலையாக இருந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தார்னா அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், இந்த காரியத்தை அவர் எப்படி பார்ப்பாருன்னு சொல்லி நினச்சி பாருங்கள். நீங்கள் செய்கிறது தவறில்லையான்னு தெரியும். என்ன சிம்பிளாக சொல்கிறேன், மனுஷனுக்கு இயற்கையாகவே ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, தான் செய்கிற காரியங்களுக்கு வழக்கறிஞராகவும் அடுத்தவர்கள் செய்கிற காரியங்களுக்கு நீதிபதியாகவும் இருப்பான். நான் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செய்கிற காரியங்களை ஒரு நீதிபதியாக இருந்து அதை நிதானித்து பார்ப்பீர்களேயானால் அந்த காரியங்கள் யோக்கியமானதா இல்லை அயோக்கியமானதா அப்படிங்கிறது தெரியும். ஏன் அன்பை ருசிக்க முடியலை? தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யாமல், தேவன் விரும்புகிற தன்மைகளுக்குள்ளாக நாம் செல்லாமல், தேவனுடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பதனால நம்மளால் என்ன செய்ய முடியலை? அன்பை ருசிக்க முடியலை. கிறிஸ்தவத்தின் அடிஸ்தானமே அன்பு தான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே அன்பு தான். அந்த அன்பை ருசிக்காமல் உலகத்தில் இன்றைக்கி நம்ம அன்பை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், தேவனை விட யாராலையும் நம்ம மேலே அன்பு செலுத்த முடியாது. அவர் மட்டும்தான் நம்ம மேலே அன்பு செலுத்த முடியும். அவருடைய அன்புக்கு இணையே கிடையாது. இணையற்ற ஒரு அன்பை தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், முதலாவது தேவனுடைய அன்பு இன்னதென்று ருசி பாருங்கள். அந்த ருசி பார்த்தீர்களானால் உலகத்தில் உள்ள அன்பு, நியாயமான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்ததுனால தேவையில்லாத அன்பெல்லாம் தேடி ஓடிட்டுருக்காங்க. கவர்ச்சி நிறைந்த அன்பு, அல்லாவிட்டால் ஒரு மாயமாலமான அன்பு. ஃபேஸ்புக்கில் தொடங்கி இன்ஸ்டாகிராமில் மலர்ந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரே ரியல் மீட்டோடி ஒரே பார்வையோடி அந்த அன்பு முடிஞ்சு போயிடுது. அந்த அன்பை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அப்போ ஏன் அந்த அன்பு நம்மளை தேடி வருது? ஏன்னா நம்ம அந்த அன்பை தேடி போகிறோம். அப்படி ஒரு அன்பு கிடைச்சோன்னா அந்த அன்பை ரொம்ப விலையேற பெற்றதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பேப்பரில், ஒவ்வொரு நாளும் நியூஸில், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு. நம்ம ஃபோன்லேயே நிறைய செய்திகளை பார்த்துட்ருக்குறோம். அநேக காரியங்கள் நமக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. சமீபத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தவங்க திருமணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன் இதெல்லாம் நடக்குது? அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடக்குது. ஏன் நடக்குது? ஏன்னா அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவர்கள் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் இல்லை. கிறிஸ்துவுக்கு உள்ளாய் இல்லாததினால அவர்களால் சரியான அன்பு எது, உண்மையான அன்பு என்ன என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஸோ இப்போ தான் நம்ம உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம். அந்த பண்டிகையை கொண்டாடுவதன் நோக்கமே அன்பு தான். தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியதன் அடையாளமாக தான் அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ வழக்கமாக நம்மளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. டிசம்பர் மாதம் இயேசு பிறந்தார், மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் லென்த் டேஸ் தொடங்கும், அப்புறம் அவரை சிலுவையில் அறைவோம், ஒரு நாள் அமைதியாக இருப்போம், அடுத்த நாள் அவர் உயிரோடு எழும்புவார், அடுத்த நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஒவ்வொரு நாளும்
அவருடைய பிறப்பை நீங்கள் ஏன் வந்தார், எதற்காக வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறணும். ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை நீங்கள் நிறைவு கூறணும். கடைசியாக அவர் எதற்காக உயிரோடு வந்தார், எதுக்காக உயிரோடு வந்தார், இப்பவும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அதையெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். உண்மையான அன்பை ருசி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையான அன்பை ருசி பார்த்தவர்கள் போலியான அன்புக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒருபோதும் போலியான அன்பை தேடி போக மாட்டாங்க. ஒருபோதும் மாய்மால அன்பை தேடி போக மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களும் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவர்கள் தேவனை மட்டுமே சார்ந்திருப்பார்கள். தேவனால் அருளப்படுகிற, தேவனால் கொடுக்கப்படுகிற எல்லா நன்மையான காரியங்களை மட்டுமே அவர்கள் ருசிப்பார்கள். அவங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் அனுமதிக்கிறது, இது கர்த்தர் அனுமதிக்காதது. பாருங்கள், நிறைய இடத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது கேட்பாங்க, தேவ திட்டத்தை அல்லாட்ட தேவ சித்தத்தை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்வது, இதுதான் தேவ திட்டம்னு எங்களுக்கு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் தேவ அன்பை புரிந்து கொண்டு தேவனோடு நெருங்கி இருப்பீர்களே ஆனால் தேவ திட்டம் என்ன என்பதை உங்களுக்கு அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், உங்களுக்கு அவர் போதித்து கொண்டே இருப்பார். ஏங்க ஆண்டவர் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது, தேவனுடைய திட்டம் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா நமக்கு நெருக்கமானவர்கள் பேசுகிறது நமக்கு நல்லா புரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அல்ல வீட்டு வாசலில் இருந்து ஒருத்தர் உங்களை கூப்பிட்றாருன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும், சரிங்களா? ஆனால் அதே இது ஒரு 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 1 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருந்து எவ்வளவுதான் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் உங்களுக்கு கேட்காது. உங்கள் சரீர பிரகாரமாக அல்ல, இருதயத்திலிருந்து தேவனை தூரத்தில் வைத்து உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட பேசணும்னு விரும்புகிறாரு, ஒவ்வொரு நாளும் உங்களோட நேரத்தை செலவழிக்கணும்னு விரும்புகிறாரு, ஒவ்வொரு நாளும் உங்களோடு உறவாடணும்னு விரும்புகிறாரு. அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அந்த அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அன்பை புரிந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருப்பீர்கள், நீங்கள் தேவனோடு நெருங்கி இருப்பீர்கள், நீங்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருப்பீர்கள். கடமைக்காண்டி ஒரு ஜெபம் உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் வராது. கடமைக்காண்டி ஒரு வேத வாசிப்பு ஒரு நாளும் வராது. கடமைக்காண்டி சபைக்கு போகணும், கடமைக்காண்டி ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களை செய்யணுன்ட்டு ஒரு நாளும் யோசிக்க மாட்டீங்க. அது உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கும், உங்களுடைய உடலில் கலந்த ஒரு உணர்வாக இருக்கும். இது இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க தங்கள் பெற்றோர் சொல்லி கீழ்ப்படியாத அநேக காரியங்களை தாங்கள் நேசிக்கிற அல்லாவிட்டால் தாங்கள் விரும்புகிற ஒரு பையனுக்காகவோ இல்லை ஒரு பொண்ணுக்காகவோ தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். போலியான அன்புக்காகவே இதை செய்கிறீங்கன்னா உண்மையான அன்புக்காக நீங்கள் இதெல்லாம் செய்யணும். ஃபீல் த ட்ரூ லவ். உண்மையான அன்பை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையான அன்புக்காக நேரத்தை செலவிடுங்கள், உண்மையான அன்போடு தேவனை உறவாடுங்கள். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் எனக்காக நன்மைகளை செய்தார், அவர் எனக்காக பரிதபிக்கிறார், நானும் அதையே செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனோடு இசைந்திருங்கள். கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். உங்களுடைய எல்லா குழப்பங்களும் சால்வ் ஆகும், எல்லா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் சீர்படும். ஆண்டவர் உங்கள் லைஃப்பை பிளஸ்ஸடாக வச்சுருப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால அவருடைய சிந்தனைகளை
தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற எல்லா உறவுகளையும் நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போதே அது கேன்சல் ஆகட்டும். உண்மையான அன்பை புரிந்து கொள்வார்களாக. உண்மையான அன்பை கொடுத்த தேவனோடு தங்களுடைய நேரங்களை செலவிடுவார்களாக. தேவனுக்கு அடுத்ததான காரியங்களை கடமைக்காக அல்ல, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு செய்யட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா மனுஷிக ஆவிகளும் மனுஷிக உறவுகளையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. அதை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. கர்த்தர் இருதயத்தை சீர்படுத்துங்க ராஜா. எந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்த காரியங்களை உதறித்தள்ள வேண்டும் என்பதை முடிவெடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவருடைய சிந்தையை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. சிந்தையை அலக்களிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நித்தியமாய் தங்கும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.